ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. கதை சொல்ல அண்ணன் இருக்காரு. கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. இது Black Sheep's கதை கதையாம் கான்சர்ட் ஆம். For tickets, visit blacksheepindia.com and bookmyshow.com. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. என் பேர் பஞ்சுவாலிட்டி ரங்கநாதன், ரிட்டையர் மிலிட்ரி ஆஃபீஸர். நான் எந்த அளவுக்கு பஞ்சுவாலிட்டி ஆளுன்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்படி தான் ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போனோம் சார். 8 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 8:10க்கு வந்துச்சு. அந்த ட்ரெயின்லேயும் ஏறலாம், அந்த கல்யாணத்துக்கும் நான் போகல. அப்படி யார் கல்யாணம் சார் அது? சார் என்னோட கல்யாணத்துக்கு தான் சார் போகல. ஆமாம், ஏன் இந்த டெட் பாடியில் என்ன எரிக்காமல் வச்சுருக்கானுங்க? நம்ம அட்ரஸ் வாங்குறதுக்குள்ளே அது டிக்கெட் வாங்கினோம் போல இருக்குதே. போய் கேட்போம். சார், இங்கே ரங்கநாதன் யார் சார்? தம்பி தப்பா இருக்கு. வயசாயிடுச்சுல்ல, அப்படி தான் சார். இப்போ படிங்க. தம்பி அவர் பேர் ரங்கநாதன் இல்லப்பா, பஞ்சுவாலிட்டி ரங்கநாதன். அவன் தான் சார். மானாவரியா ஆர்டர் போட்டானே, விலாவரியா அட்ரஸ் போட்டானா சார் அந்த பேமானி? டயலாக் தான் ஒழுங்கா அடங்க மாட்டான், பார்த்தா ஆர்டர் கூட ஒழுங்கா அடங்க மாட்டேன்றான். ஓகே, சாப்பாடு போடுறவங்கள கடவுள்னு சொல்றோம், சாப்பாடு கொடுக்குறவங்கள நாங்கள் மனுஷனா கூட இங்கே நிறைய மதிக்கிறது இல்லை. அது மனுஷனா மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏவியா ப்ளீஸ் வாட்ச் ஏவி. உழைப்பாளர் தினத்தில் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் வந்து எப்போதும் சோசியலிச கொடி வந்து சிவப்பு கிடையாது, வெள்ளைக்கொடி எடுத்துட்டு அந்த உழைப்பாளரோட பிரச்சனைக்காக கோரிக்கைக்காக வந்து ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க நியூயார்க்கில். அப்போ வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து துப்பாக்கியால் வந்து சுடப்பட்டு செத்துட்டாங்க. கொண்டு போன வெள்ளைக்கொடி எல்லாமே சிவப்பு கொடியாக மாறிச்சு. அன்னைக்கு தான் செங்கொடியாக வந்து மாறிச்சு. அந்த தினம் தான் வந்து மே 1ங்கிறது. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஜான் அண்ட் தாமஸ். சிலம்பாட்ட சுத்தி காட்டி காத்த ரெண்ட வெட்டி காட்டி சொல்லி கட்டு காலையாட்டு கூறு கொம்பில் குத்தி காட்டு நாலு கால நானு தோலு மிரட்டி தூளு கிளப்பி காட்டு ஏ பாட்டங்கூத்து ஏ பாட்டங்கூத்து ஏ பாட்டங்கூத்து நாட்டு 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 கூத்த காட்டு நாட்டு 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 வீட்டு கூத்த காட்டு நாட்டு நாட்டு நாட்டு. என் பேர் பஞ்சுவாலிட்டி ரங்கநாதன், ரிட்டையர் மிலிட்ரி ஆஃபீஸர். நான் எந்த அளவுக்கு பஞ்சுவாலிட்டி ஆளுன்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்படி தான் ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போனோம் சார். 8 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 8:10க்கு வந்துச்சு. அந்த ட்ரெயின்லேயும் ஏறலாம், அந்த கல்யாணத்துக்கும் நான் போகல. அப்படி யார் கல்யாணம் சார் அது? சார் என்னோட கல்யாணத்துக்கு தான் சார் போகல. அப்படிப்பட்ட பஞ்சுவாலிட்டியான ஆளுனா அந்த ட்ரெயினை விட்டேன், சிங்கிள் லைஃப்பை தொட்டேன். ஓகே, நான் வந்த விஷயத்த சொல்கிறேன். ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி 10 நிமிஷம் மேலே ஆகுது சார். இன்னும் அந்த டெலிவரி பாய் வரல. இன்னைக்கு வரட்டும், அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன், ஆனால் அந்த வீடு தான் எங்கன்னு தெரில. ஆமாம், இங்கே ஒரு பெருசு ரொம்ப சிறுசாக நிற்குது. அதுக்கிட்ட போய் கேட்போம். ஆமாம், ஏன் இந்த டெட் பாடியில் என்ன எரிக்காமல் வச்சுருக்கானுங்க? நம்ம அட்ரஸ் வாங்குறதுக்குள்ளே அது டிக்கெட் வாங்கினோம் போல இருக்குதே. போய் கேட்போம். சார், இங்கே ரங்கநாதன் யார் சார்? தம்பி தப்பா இருக்கு. வயசாயிடுச்சுல்ல, அப்படி தான் சார். இப்போ படிங்க. தம்பி அவர் பேர் ரங்கநாதன் இல்லப்பா, பஞ்சுவாலிட்டி ரங்கநாதன். அவன் தான் சார். மானாவரியா ஆர்டர் போட்டானே, விலாவரியா அட்ரஸ் போட்டானா சார் அந்த பேமானி? தம்பி என்னமோ கரெக்டாக தான் பேசுகிற, லாஜிக்காக பேசுகிற. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? அந்த பேமானியே நான் தான். சாரி சார், நான் அம்பானின்னு சொல்ல வந்தேன். ஆர்டரை கேன்சல் பண்ண வச்சுக்க, அம்போன்னு போயிடுவேன் நீ. வா தம்பி, ஆர்டர்லாம் எடுப்பா. டயலாக் தான் ஒழுங்கா அடங்க மாட்டான், பார்த்தா ஆர்டர் கூட ஒழுங்கா அடங்க மாட்டேன்றான். ஓகே ரெடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரியாணியில் உப்பு இல்லை. வீட்டில் சமைச்சு சாப்பிட இவனுங்களுக்கு துப்பு இல்லை. என்னது? இல்லை சார், நீங்கள் பேசுங்க, தப்பு இல்லை. சார், எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். ஆமாம், இவர் பெரிய கலெக்டர் வேலை பார்க்குறாரு, போய் 4 பேருக்கு ஆர்டர் போட போகிறாரு. அந்த கலெக்டருக்கே ஒரு வேலை பசிச்சா நாங்கள் தான் சார் ஆர்டர் தரணும். ஏண்டா ஒயிட்டு விக்கு, எந்த வேலையும் செய்யாமல் நோகாமல் ஒரே இடத்துல உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற உனக்கே இவ்வளோ திமிருனா
பேஷன் ஒன்று வச்சுக்கிட்டு இஷ்டமே இல்லைனாலும் குடும்ப கஷ்டத்துக்காக கஷ்டமாகவே இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு இந்த வேலையை இஷ்டப்பட்டு செஞ்சுட்டு லாக்டவுன் டைமில் கூட பெற்றவங்களே சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு போய் டெலிவரி கொடுத்துட்டு கையில் இருக்கிற வெறும் 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு மழை வெயில்னு பார்க்காம போய் லாகின் பண்ணால் 2 மணி நேரம் கழிச்சு போடுவான் ஒரு ஆர்டரு. அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு சந்தில் புந்தில் லோலோன்னு அலைஞ்சு திரிஞ்சு கஸ்டமர் பிளேஸுக்கு போய் நின்னா ஏண்டா லேட்டுன்னு கஸ்டமர் என்னை மூஞ்சில் துப்புவான் காரி. என் மேலே தப்பே இல்லைனா கூட சொல்லிட்டு வருவான் அவங்ககிட்ட சாரி. இன்சென்டிவ்காக பல இன்சல்ட்டை தாங்கிட்டு போனஸுக்கு ஸ்கெட்சு போட்டு இவனுங்க பேசுறதெல்லாம் தொச்சு போட்டு போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டை வாங்கினா உடனே ஒரு ஃபோன் வரும், உங்கள் ஒய்ஃபுக்கு டெலிவரி வாங்கன்னு. இந்த ஃபுட்டை கையில் எடுத்துகிட்டுன்ற ஒரே காரணத்தினால இந்த ஃபுட்டை ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒய்ஃபோட டெலிவரி போய் பார்க்குற ஒரு டெலிவரி பாய் எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். சாப்பாடு போடுறவங்கள கடவுள்னு சொல்றோம், சாப்பாடு கொடுக்குறவங்கள நாங்கள் மனுஷனா கூட இங்கே நிறைய மதிக்கிறது இல்லை. அது மனுஷனா மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏவியா, ப்ளீஸ் வாட்ச் ஏவி. மக்களுக்கு சேவை செய்யணும், பசி இருக்குது. இருந்தாலும் நாங்க பசி பரவாயில்ல, நான் ரோடு மேல சாப்பிட்டா அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க. அதான் எனக்கு வேணும். மற்றவங்களோட பசிக்காக இங்கே நாங்கள் சாப்பிடாம கொள்ளாமல் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு சாப்பாடு கொடுக்குறோம். ஆனால் கைப்பட்டால் கொஞ்சம் ரொம்ப ஒரு ஒரு சங்கடப்படுறாங்க. 3-4 பேர் தூக்கிட்டு போயிட்டு 4வது மாடி ஏறிவாங்க. லிஃப்ட் இருக்காது, வேணே 4வது மாடி ஏறிவாங்க. கொண்டு போகலை அப்படின்னா எங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டாக போட்டுருவாங்க. பேர் அதை முகத்தை காட்டி சாட்சி கதை சாத்துறது, ஏன் ஃபுட்டு இவ்வளோ டிலே ஆச்சு, ரெஸ்டாரண்ட் டிலே பண்ணுவாங்க, அது நம்ம மேலே அந்த கோவத்தை காட்டுவாங்க. பார்த்துட்டு நம்ம போனாலும் நம்ம மேலே போனாலும் நம்மளை பார்த்துட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு இங்கே வச்சுட்டு போயிடுங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. நம்மளுக்கு அனைத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே மதிக்க மாட்டாங்க, எல்லாம் நாயை விட்டு கடிக்க வைக்கிறாங்க. சில பேர் ஃப்ரெண்டெல்லாம் கடிச்சிருக்கு, நிறைய வாட்டி 2-3 பேர் போயிட்டு நாய்கள்லாம் வாங்கிட்டு போய் ஊசிலாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. இதில் அதுதான் ஜி, நம்ம வந்து இப்போ போனோம்னா இப்போ வெயிலில் மழையிலையும் சாப்பிட்றோம், உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அதை காற்று உள்ள போதே தூசி கொள்ளுன்ற மாதிரி இந்த வேலையெல்லாம் நம்பி லைஃப் லாங் இருக்க முடியாது. இருக்கிற பேரும் பார்த்துக்கணும். இன்னும் இருக்க கொத்தடிமை மாதிரி தான் இதை பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 12 மணி நேரம் டியூட்டி பார்க்கணும், 12 மணி நேரம் தெருவிலே தான் நிற்கணும். ஒரு அடிபட்டு செத்தா கூட யாரும் கேட்க நாதி இருக்காது. ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க. எடுத்து வந்து கொடுக்குறோம், ஃபுட்டு கொடுக்குறோம்ல, ஒரு கேவலமாக தான் நினைக்கிற வாழ்க்கை. இது போராட்டமான வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. உழைப்பாளர் தினத்தை கொண்டாடுற இன்னைக்கே இந்த உழைப்பாளிகளையும் நம்ம இந்த மேடையில கொண்டாடணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய இன்னைக்கு உண்டான நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி டெலிவரி பர்சன்ஸ் எல்லார் சார்பாகவும் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய எல்லா சேவைகளுக்கும், உங்களோட பொறுமைகளுக்கும், உங்களோட வேலைக்கும், உங்களோட பணிக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க இல்லையா? எல்லாருமே ஜென்ரலாக நினச்சிப்பாங்க படிக்கலைன்னா மாடு மேய்க்கப்போ அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீ படிக்கலைன்னா ஃபுட் டெலிவரி பண்ணிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். படித்தா மட்டும்தான் இந்த வேலைக்கே வர முடியும். எக்ஸாக்ட்லி, அதுதான் இப்போ சொல்ல வந்தோம். உங்கள் பேர்? கேசவன். என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் பிஏ கிரிமினாலஜி முடிச்சிருக்கேன் சார். பிஏ கிரிமினாலஜி சார். ஆக்சுவலி நான் 12th முடிக்கும் போது எங்கள் ஃபாதர் இறந்துட்டார். நான் அப்போ ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணி தான் படிப்பு செலவு இந்த வேலை தான் எனக்கு காட்டுச்சு. இப்போ கிரிமினாலஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அடுத்த டிகிரி போட்டிருக்கேன். ஸோ ஃபுட் டெலிவரி பண்ணி ஒரு டிகிரி ஆரம்பிச்சிங்க, அடுத்த டிகிரி போட்டீங்க. வெரி குட். நாங்கள் போயிட்டு நின்னா கூட சுற்றிட்டு போயிட்டு அந்த இடத்துல வீட்டு முன்னாடி நிற்போம்.
ஒரு 2 படிக்கட்டு வந்து இறங்கி வந்து நிற்க மாட்டாங்க கஸ்டமரு. நம்ம தான் நாங்கள் படிக்கட்டு ஏறி போயிட்டு கால் கஷ்டப்பட்டு நிற்போம். அவங்க வந்துட்டு ஒரு 2 படிக்கட்டு ஏறி இறங்கி வரமாட்டாங்க. நம்ம அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு மேலே கொடுத்துட்டு தான் வருவோம். தண்ணி தாக எடுக்கும், அந்த டைமில் தண்ணி குடிக்க முடியாது. எங்களால் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு தண்ணி கூட அந்த டைமில் மதிக்க மாட்டாங்க. ஸோ எங்களையும் ஒரு ஆளுங்களாம் மதிங்க சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். டார்லிங், இதுக்கெல்லாம் என் கண் கலங்குறீங்க, இங்கே வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் தான். மாதிரி ஃபுட் டெலிவரியிலேருந்து யாராவது வந்தா அண்ணா தண்ணி வேணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறதுல தப்பே இல்லை. எல்லாரும் இந்த ஷோ மூலமா ஒரு வாட்டி கேட்டுடலாமே, நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணியோ இல்லை ஒரு சொம்பு தண்ணியோ கொடுக்கறதுல தப்பே இல்லை, அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இந்த அழகான சேவையை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எல்லாம் எங்களோட தெய்வங்களாக இருக்கீங்க. ஒரு பசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் போய் சாப்பாடு ஆன் டைம் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு பணியை நீங்கள் செய்கிறீங்க. இந்த பணி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒருத்தர் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுவார், ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எவ்வளோ அவங்களோட கடமை பலு அங்கே இருந்தாலும் அதை அந்த கிடைக்கிற சிறு இடைவெளியில் வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி நல்லாவே பண்ணியிருந்தீங்க. எந்த தடங்கள் வந்தாலும் சூப்பராக பண்ண, அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஒரு நல்ல காஸ்க்காக இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸ்டார்ட் ஆஃப் வித் சரவணன் சார். இந்த உழைப்பாளர் தினத்தில் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் வந்து எப்போதும் சோசியலிச கொடி வந்து சிவப்பு கிடையாது, வெள்ளைக்கொடி இருந்துட்டு அந்த உழைப்பாளரோட பிரச்சனைக்காக கோரிக்கைக்காக வந்து ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க நியூயார்க்கில். அப்போ வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து துப்பாக்கியால் வந்து சுடப்பட்டு செத்துட்டாங்க. கொண்டு போன வெள்ளைக்கொடி எல்லாமே வந்து சிவப்பு கொடியாக மாறிச்சு. அன்னைக்கு தான் செங்கொடியாக வந்து மாறிச்சு. அந்த தினம் தான் வந்து May 1ங்கிறது. ஸோ இந்த ஒரு டேல வந்து இப்போ கரெக்டாக சொல்லியிருக்கேன். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் தினத்தை வந்து 8 மணி நேரம் ஆக்க சொல்லி அன்னைக்கு போராடினாங்க. அது இன்னைக்கு நம்ம அசம்பிளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டான இடத்துல கரெக்டான சப்ஜெக்ட் சொன்னீங்க. சரியான இடத்துல அவங்களுக்கு மரியாதை செய்கிற விதமாக பண்ணணுன்றனால ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓகே, இந்த விஷயத்தை நாங்களும் ஒரு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த ஆக்ட் வந்து காம்படிஷன் ஆக்டாக இல்லாமல் இது வந்து ஒரு சமுதாய கருத்து ஆக்டாக மாறுது அப்படிங்கிறதுனால. அவ்வளோதான்.